Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. சட்டசபையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சபாநாயகரிடம் அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்துள்ளோம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும். இந்த குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன் இடம்பெறுவர். ஜனவரி இறுதிக்குள் இந்த குழு வரைவு அறிக்கையை தமிழக அரசுக்கு வழங்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பள்ளி வகுப்பறைக்குள் 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. தடுக்க வந்த ஆசிரியரையும் அம்மாணவன் தாக்கியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. தினமொரு கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் ஆகியவை வரிசை கட்டி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறார்கள் கைகளிலும் ஆயுதங்கள் புழங்கும் அளவிற்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பது ஆபத்தானது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மானை வேட்டையாடிய ராஜபிரபு என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். மானின் இறைச்சியை கைப்பற்றிய வனத்துறையினர் இந்த வேட்டை சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ராஜபிரபுவை கைது செய்த வனத்துறையினர் தலைமறைவான மற்ற குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். அஜித் நடிப்பில் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அனுமதியின்றி தன்னுடைய பாடல்கள் பயன்படுத்தியதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஜூன் 25ஆம் தேதிக்குள் ஜெய்கான் நிறுவனம் ஒப்புதல் அளிக்கும் என உறுதியளித்துள்ளது. எனவே இத்திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 10 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகின்றன. தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட பலர் தாக்கல் செய்த மனுக்கள் ஒன்றாகவே விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மும்மொழி என்ற பெயரில் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு மறைமுகமாக முயற்சி செய்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவரும் முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். நீட் தேர்வு மூலம் பொதுக்கல்வி முறையை சிதைப்பதை நாம் தொடர்ந்து எதிர்க்கிறோம். நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கிறது. நீட் தேர்வால் பல மாணவர்களின் கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். GST அமல்படுத்தப்பட்ட பின் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரி வருவாயில் பெரும் பங்களிப்பை தமிழகம் வழங்கி வருகிறது. தமிழகம் வழங்கும் ₹1க்கு 29 பைசா மட்டுமே மத்திய அரசு திருப்பி அளிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் இருந்து வேப்பனப்பள்ளிக்கு அரசு பேருந்து சென்றபோது கனமழை கொட்டி தீர்த்ததால் பேருந்தின் மேற்கூரையில் இருந்து மழை நீர் 4 பக்கமும் கொட்டியது. இதனால் பயணிகள் உட்கார முடியாமல் நின்று கொண்டே பயணித்தனர். அதிமுக செயற்குழு கூட்டம் மே 2ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஹிந்தி மொழியில் வெளியாகியுள்ள ஜாட் திரைப்படம் தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஈழ விடுதலை போராட்டத்தை தவறாக சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அதிமுக மீது சவாரி செய்ய வந்துள்ள பாஜகவை தமிழக மக்கள் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும். பாஜக மட்டுமல்ல, அதன் கூட்டணி கட்சிகளையும் நிராகரிக்க வேண்டும். பாஜக கூட்டணிக்கு எதிராக SDPI கட்சி வலுவாக களமாடும் என SDPI கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கோடை காலத்தில் ஏராளமானோர் வெளியூருக்கு பயணிப்பார்கள் என்பதால் தேவையை கருத்தில் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க போக்குவரத்து துறை முடிவு. தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது.
பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி இனி கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் எனவும் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் எனவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பில் இருந்து தன்னை நீக்க ஆனந்தன் மற்றும் ஜெய்சங்கருக்கு அதிகாரம் இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதில் ஏன் மாநில தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை? என் மீது அவதூறான செய்தியை திட்டமிட்டு ஆனந்தன் பரப்புகிறார் என ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி குற்றச்சாட்டு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடர்புடைய மூடா வழக்கை லோக் ஆயுக்தா காவல்துறை தொடர்ந்து விசாரணை செய்யலாம் என கர்நாடகா நீதிமன்றம் ஆணை. சித்தராமையா அவரது மனைவி உள்ளிட்டோர் குற்றமற்றவர்கள் என போலீசார் தாக்கல் செய்த அறிக்கைக்கு தடை கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இடி வழக்கு தொடர்ந்திருந்தது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை மாநில உரிமைகள் நாளாக அறிவிக்க தமிழக அரசுக்கு சட்டசபையில் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கோரிக்கை. கோரிக்கைகள் குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு பதில். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடக்கவுள்ள பாமக மாநாட்டில் ராமதாஸ் அன்புமணி இருவருமே கலந்து கொள்வர். ராமதாஸ் இடையே சிறு சலசலப்பு இருந்தது. 2 தலைவர்களிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். விரைவில் சுமூகம் ஏற்படும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியுடன் தேஜஸ்வி யாதவ் சந்திப்பு. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களுடன் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து இரு தரப்பும் ஆலோசனை. பாஜக மாநில தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் தேசிய தலைவராக முயற்சிக்கிறார். நயினார் நாகேந்திரன் பன்மொழி புலவராகி பல மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார் என சட்டசபையில் நயினார் நாகேந்திரன் மலையாளம் தெலுங்கில் பேசியது குறித்து தங்கம் தென்னரசு விமர்சனம். பாஜக மாநில தலைவராக ஆனதற்கு நயினார் நாகேந்திரனுக்கு சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. முதல்வர் ஸ்டாலினின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவிப்பதாக நயினார் நாகேந்திரன் பதில். லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே இளம் ஓபனர் ஷேக் ரஷீத் சிறப்பாக பேட்டிங் செய்தார். வலைப்பயிற்சிக்கு மிகச் சிறப்பாக அவர் பேட்டிங் செய்தார். எனக்கு ஏன் ஆட்டநாயகன் விருதை கொடுத்தார்கள் என்று யோசித்தேன். ஏனென்றால் நூர் அகமது சிறப்பாக வீசியிருந்தார் என்று வெற்றிக்கு பிறகு சென்னை அணியின் கேப்டன் தோனி கூறினார். அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகவில்லை. கோவை முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் அனுப்பிய நிலையில் இபிஎஸ் ஆஜராகவில்லை. வழக்கு தொடர்ந்த கே.சி. பழனிசாமி ஆஜரான நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அவரது வழக்கறிஞர் மட்டுமே ஆஜரானார். தமிழகம் முழுவதும் கல்குவாரி, கிரஷர், கிரானைட் குவாரிகள் ஏப்ரல் 15 இரவு முதல் வேலை நிறுத்தம். தமிழக அரசின் புதிய கல்குவாரி நில வரி விதிப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து வேலை நிறுத்தம். இதனால் நாள் ஒன்றுக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் இழப்பும் அரசுக்கு 1 கோடி ரூபாய் வரை ராயல்டி இழப்பும் ஏற்படும். விருதுநகரில் மின்சாரம் தாக்கி இறந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஏப்ரல் 17ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ளது. தனக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு சிபிஐ பதிவு செய்த மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் கே.என். ரவிச்சந்திரன் தொடர்ந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கின் விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு தகவல். வேலூர் மாவட்டம் இரங்காவடி அருகே வக்ஃப் சொத்து என கூறி 150 ஹிந்து குடும்பங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சையத் அலி சுல்தான் ஷா தர்காவின் வக்ஃப் வாரிய சொத்து என கூறி நோட்டீஸ். பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 1950ஆம் ஆண்டிலிருந்து ஆவணங்கள் இருப்பதாக தர்கா நிர்வாகிகள் விளக்கம். மாநில அரசின் உரிமைகளை காக்க தமிழக அரசு குழு அமைத்த தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. சட்டசபையில் இருந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஆளுநர் ஒப்புதலை தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு. NCERT ஆங்கில வழி பாடநூல்களின் தலைப்புகள் எல்லாம் ஹிந்தி. NCERT புத்தகத்தில் தொடங்கி எம்பிக்களுக்கு எழுதப்படும் பதில் வரை நாள்தோறும் ஹிந்தி திணிப்பு என மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம்.
தெலுங்கானாவில் காருக்குள் சிக்கிக்கொண்ட 2 குழந்தைகள் மூச்சு திணறி உயிரிழப்பு. வழக்கு பதிவு செய்து குழந்தைகளின் மரணத்திற்கு வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்கள் மீன்பிடிக்க தடை. மீனவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணமாக 8000 ரூபாய் வழங்கப்படும். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூலி உயர்வு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி நெசவாளர்கள் கோவை ஆட்சியர் பவன்குமார் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. திருச்செந்தூரில் 2வது நாளாக சீற்றம் காரணமாக கரையை தாண்டி வந்த கடல் நீர். பாதுகாப்பாக கடலில் நீராடுமாறு பக்தர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல். நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான 7500 ஏக்கர் நிலங்களை மீட்டு முறையாக பராமரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உள்துறை, வருவாய்த்துறை செயலர்கள், அறநிலையத்துறை ஆணையர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மாநில சுயாட்சி தொடர்பான எனது அறிவிப்பின் மீது பேசவில்லை. அதிமுக கலந்து கொள்ளாமல் சென்றது வருத்தம் அளிக்கிறது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்று சொல்வார்களே, அது இதுதான் கொள்கையா என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. அன்புமணியுடன் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா சந்திப்பு. ராமதாசுக்கு எதிராக பேசிய திலகபாமா பதவி விலக வேண்டும் என வடிவேல் ராவணன் வலியுறுத்தி இருந்த நிலையில் இருவரும் அன்புமணியுடன் சந்திப்பு. தமிழகத்தில் 1.57 லட்சம் பேருக்கு HIV பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் 25,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜூன், செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை பல மாநிலங்களில் இயல்பை விட கூடுதலாக பதிவாகும். ஆனால் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவே பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கியதுடன் மது அருந்தியதால் இக்குற்றத்தை அப்பெண்ணை தேடிக்கொண்டார் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை காண விரும்பும் பக்தர்கள் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை இணையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறநிலையத்துறை அறிவிப்பு. 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். RSS அமைப்பு நாட்டின் நலனுக்காக தனது சித்தாந்தத்தை பயன்படுத்தி இருந்தால் பிரதமர் மோடி தனது சிறு வயதில் டீ விற்றிருக்க மாட்டார் என வக்ஃபு குறித்த பிரதமர் மோடியின் கருத்துக்கு ஓவைசி பதிலடி. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். மக்கள் வரிப்பணத்தை முதல்வர் ஸ்டாலின் வீணடிக்கிறார். அவர் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசு 2021இல் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அமைக்கப்பட்ட பல குழுக்களில் இதுவும் ஒன்று. மற்ற குழுக்களுக்கு திமுக அரசு எவ்வளவு செலவழித்தது என்பதை அறிவித்துவிட்டு இந்த புதிய குழுவை அமைக்கட்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்படுவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தது பற்றி அண்ணாமலை விமர்சனம்.